மொழி நம்முடைய விழி மட்டும் கிடையாது, நாம செல்லக்கூடிய வழியும் கூட. ஒரு வரி அல்லது ஒரு வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையையே புரட்டி போடக்கூடிய ஆற்றல் படைத்தது. நான் அந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை, வாசகங்களை இன்று வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்கேன். அது ஒவ்வொரு கட்டத்திலும் என்னுடைய வாழ்க்கையை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போயிட்டே இருக்கு. இப்போ தமிழ் தேர் நிகழ்ச்சியில நாம பார்க்க போகின்ற சுற்று வாழ்க்கையை மாற்றிய வரிகள் அப்படிங்கிற அந்த சுற்று தான். நம்முடைய பேச்சாளர்கள் சில அற்புதமான, ஆழமான, அழகான வாசகங்களோடு உங்களை சந்திக்க போறாங்க. இந்த வாசகங்கள் தங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை போற போக்கில் செஞ்சுட்டு போயிருக்க அப்படிங்கிறத தங்களுடைய அருமையான சொற்பொழிவு மூலமா நமக்கு உணர்த்த இருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். தாயே தமிழே வணக்கம். தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். அமுதே தமிழே நீ இல்லை என்றால் வாழ்வில் அத்தனையும் கசக்கும் புளிக்கும் என்ற உணர்ச்சி கவிஞரின் உன்னத வரிகளை தொட்டு தொடங்குகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். தலைப்பு: நம்மை மாற்றிய ஒற்றை வரி. ஆம், உள்ளத்தனையது உயர்வு. எண்ணம் என்பது வேறு, நினைப்பு என்பது வேறு. நினைப்பு என்பது பிழைப்பை கெடுக்கும், எண்ணம் என்பது பிழைப்பை கொடுக்கும். ஒரு மனிதனின் உடல் எடையை எண்களால் அளக்கலாம், ஒரு மனிதனின் மன எடையை நல்ல எண்ணங்களால் அளக்கலாம். இந்த ஒற்றை வரி என்னை மட்டும் மாற்றவில்லை, இந்த மண்ணையும் தான் மாற்றி இருக்கிறது. எப்படி என்பதை உங்களுக்கு புட்டு புட்டு வைக்கட்டுமா? வறுமை அவரை வாட்டியது, கொடுமை அவரை புரட்டி போட்டது. தன்னுடைய வீட்டை கூட 200 ரூபாய் அடமானம் வைக்கும் இழிநிலைக்கு பாரதி தள்ளப்பட்டார். பாரதி என்ற ஒருவர் வாழ்ந்திருப்பார் என்பதற்கான அடையாளமே தெரியாமல் போயிருக்கும். இதையெல்லாம் எதிர்த்து பாரதி போராடினார். அதனால்தான் அவருடைய ஊக்கமும் அவருடைய உயர்ந்த எண்ணமும் தான் அத்தனை கஷ்டங்களையும் அத்தனை துன்பங்களை ஏற்ற பிறகும் கூட எத்தனை கோடி இன்பம் கொடுத்தா இறைவா என்று துன்பத்திலும் பெரிதினும் பெரிது கேட்டவன் பாரதி. பாரதியை மட்டும் தான் மாட்டியதா? இல்லை. அடுத்ததாக பார்த்தோமேயானால், ஊனமுற்றோர்கள் என்று மனதால் அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, வதைக்கப்பட்டு, சிதைக்கப்பட்டு இருந்த மாரியப்பன், யாரும் பாராத மாரியப்பன் பாரா ஒலிம்பிக்கில் வெற்றி பெற்றான். இது அல்ல வியப்பு. பாரா ஒலிம்பிக்கில் வெற்றி பெற்ற மாரியப்பனுக்கு இருந்த ஊக்கமும் உயர்ந்த எண்ணமும் எப்படி மாற்றியது தெரியுமா? ஒலிம்பிக்கில் தனக்கு கிடைத்த 30 லட்சம் ரூபாய் பண முடிப்பை அடிப்படை வசதிகள் கூட இல்லாத தான் படித்த அரசு பள்ளிக்கு வழங்கினானே மாரியப்பன். அவருடைய உயர்ந்த எண்ணம்தான் தன்னுடைய பள்ளியையே மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆர்த்தி இருக்கிறது. அடுத்ததாக சொல்ல வேண்டும் என்றால், ஆடு, மாடு, கோழியினுடைய நாற்றத்தை மட்டுமே நுகர்ந்து கொண்டிருந்த ஒட்டுமொத்த மலைவாழ் மக்களுக்கும் கல்வியின் வாசத்தை கொண்டு போய் சேர்த்து இருக்கிறாளே ஜவ்வாது மலையை சார்ந்த மகாலட்சுமி என்கின்ற ஒரு ஆசிரியர். மகாலட்சுமிக்கு இருந்த ஊக்கமும் உயர்ந்த எண்ணமும் தான் அதன் விளைவு இன்றைக்கு என்ன தெரியுமா? 2 வருடங்களுக்கு முன்பாக வெறும் 7 மாணவர்கள் மட்டுமே இருந்த பள்ளிக்கூடத்தில் இன்றைக்கு 497 மாணவர்கள் கல்வி என்கின்ற வெளிச்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் மகாலட்சுமிக்கு இருந்த ஊக்கமும் அவருடைய உயர்ந்த எண்ணமும் தான் ஒட்டுமொத்த கிராமத்தையே படிக்க வைத்திருக்கிறது என்பதை நாம் மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக சொல்ல வேண்டும் என்றால், தடகள போட்டியிலே தங்க பதக்கம் வாங்கி வந்த மாரிமுத்து, சாதாரண மாரிமுத்து இன்றைக்கு கோமதி மாரிமுத்துவாக வலம் வந்து கொண்டிருக்கிறாளே. அந்த மாரிமுத்து ஒரு பிரபல தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்கும் போது அவள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் நல்ல உணவை உண்ண வேண்டும் என்பதற்காக, நான் நல்ல உணவை உண்ண வேண்டும் என்பதற்காக மாடு உண்ணுகின்ற புண்ணாக்கை உண்டு என்னுடைய தந்தை எனக்கு நல்ல உணவை வாங்கி தந்தா என்று பதிவு செய்தாலே, அந்த தந்தைக்கு இருந்த உயர்ந்த எண்ணமும் ஊக்கமும் தான் தடகள போட்டியில் தங்க பதக்கத்தை வாங்க வைத்திருக்குது கோமதி மாரிமுத்துவை என்றால் இதுதான் உயர்ந்த எண்ணம்.
இதுதான் ஊக்கம். அடுத்ததாக சொல்ல வேண்டும் என்றால், கலக்கும் கரூர் வட்டாட்சியர் திரு மோகன்ராஜ் அவர் செய்த செயல் என்ன தெரியுமா? தன்னுடைய இருக்கைக்கு பின்னால் இப்படி எழுதி வைத்திருக்கிறார்: என்னுடைய கையெழுத்து விலை மதிக்க முடியாதது, தயவு செய்து விலை பேசாதீர்கள் என்று. இது அல்ல வியப்பு, இது அல்ல ஊக்கம், இது அல்ல உயர்ந்த எண்ணம். அவர் செய்த செயல் என்ன தெரியுமா? உங்களுக்கு பட்டா வேண்டுமா? உங்கள் ஊரில் 3 மரக்கன்றுகளை நட்டு விட்டு வாருங்கள். 3 மரக்கன்றுகளை நட்டா ஒரே நாளில் பட்டா என்று கலக்கிக் கொண்டிருக்கிறாரே. ஆம், வீட்டை குளிர்விக்க 30,000 ரூபாய் கொடுத்து குளிர்விப்பான் வாங்கும் நாம், பூமியை குளிர்விக்க 30 ரூபாய் கொடுத்து மரக்கன்று வாங்கி நடுவதில்லை. நகங்களை வெட்டி தள்ளுவதைப் போல மரங்களை வெட்டி தள்ளி கொண்டிருக்கிறோமே. கலக்கும் கரூர் வட்டாட்சியர் மோகன்ராஜுக்கு இருந்த உயர்ந்த எண்ணமும் ஊக்கமும் தான் ஒட்டுமொத்த ஊரையே நல்ல காற்றை சுவாசிக்க வைத்திருக்கிறது என்றால் இதுதான் அவருடைய உயர்ந்த எண்ணம், உயர்ந்த கருத்து. அகிம்சையால் ஒரு வீட்டிற்கு கூட விடுதலை வாங்கி தர முடியாது என்று நினைத்து கொண்டிருந்த இந்த சமுதாயத்திற்கு அகிம்சையால் ஒரு வீட்டிற்கு மட்டுமல்ல, ஒரு நாட்டிற்கே விடுதலை வாங்கி தர முடியும் என்பதை தன்னுடைய ஊக்கத்தாலும் உயர்ந்த எண்ணத்தாலும் இந்த உலகத்திலே வெளிச்சம் போட்டு காட்டியவர் காந்தி. அடுத்ததாக வள்ளலார். உள்ளலேன் உடையார் உண்ணவும் வரியார் உருப்பசி உழந்து வெந்துயரால் வள்ளலே நெஞ்சம் வருந்தவும் படுவோம் மற்றிதை நினைத்திருந்தோறும் எல்லலேன் உள்ளம் எரிகின்ற துடம்பும் எரிகின்ற தென் செய்வேன் அந்தோ கொள்ளலேன் உணவும் தரிக்கிலேன் இந்த குறையெல்லாம் தவிர்த்தருள் எந்தா என்று வள்ளலாருக்கு இருந்த ஊக்கமும் உயர்ந்த எண்ணமும் தான் இன்றைக்கு வரைக்கும் அவர் அன்றைக்கு ஏற்றி வைத்த நெருப்பு அணியாமல் எரிந்து கொண்டு ஒட்டுமொத்த உலகிற்கும் பசி என்கின்ற பிணியை போக்கிக் கொண்டிருக்கிறதே. இதுதான் உயர்ந்த எண்ணம், இதுதான் ஊக்கம். இதையும் தாண்டி சொல்ல வேண்டுமா? பாரதிக்கு இருந்த ஊக்கமும் உயர்ந்த எண்ணமும் தான் உறங்கிக் கொண்டிருந்த தமிழ் மக்களை தட்டி எழுப்பி விடுதலை கனலை மூட்டியது. ஆம், பெரியாருக்கு இருந்த ஊக்கமும் உயர்ந்த எண்ணமும் தான் பெண்களின் கைகளே இருந்த கரண்டியை பிடுங்கிவிட்டு புத்தகங்களை தர வைத்தது. ஆம், படிக்காத மேதையாக இருந்த காமராசருக்கு இருந்த ஊக்கமும் உயர்ந்த எண்ணமும் தான் ஒரு நாட்டையே படிக்க வைத்த மேதையாக, ஒட்டுமொத்த நாட்டைக்கும் கல்வி என்கின்ற வெளிச்சை கொடுத்த மேதையாக உருவாக்கியது என்றால் இந்த ஒற்றை வரி ஒட்டுமொத்த நாட்டையும் மாற்றி இருக்கிறது என்பதை நாம் மனதிலே நிறுத்திக் கொள்ள வேண்டும். இறுதியாக இப்படி சொல்லி முடிக்கிறேன். அகர முதல் சிகரம் வரை 1000 வாய்ப்புகள் உண்டு. உலக எறிந்திடு, உழைப்பால் உயர்ந்திடு, உனக்கென ஒரு புது சரித்திரம் படைத்திடு. உன் உற்ற தோழனாய் உழைப்பு இருக்கட்டும், உன்னை நெருங்கவே முடியாத எதிரியாய் சோம்பல் இருக்கட்டும். பல முறை உன்னை நீயே கேட்டுவிடு, நான் ஏன் பிறந்தேன் என்று. ஒரு வெற்றியை கண்ட பிறகு உனக்குள் நீயே கூறிவிடு, சாதிக்க பிறந்தவன் நான் என்று. இனியும் தாமதம் வேண்டாம், இறப்பதற்குள் புது சரித்திரம் படைப்போம். வெறுங்க என்பது மூடத்தனம், உன் விரல்கள் 10 மூலத்தனம். நன்றி, வணக்கம். சந்தோஷ், வணக்கம்ண்ணா. வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு அப்படிங்கிற திருக்குறள், அதிலிருந்து ஒரு பாதி வரி எடுத்துகிட்டு நீங்கள் ரொம்ப அழகாக பேசுனீங்க. நீங்கள் நிறைய அழகழகாக உதாரணங்கள்லாம் சொன்னீங்க. பாரதியார் சொன்னீங்க, பெரியார் சொன்னீங்க, வள்ளலார் சொன்னீங்க, காமராஜர் சொன்னீங்க, அப்புறம் இந்த ஆசிரியர் சொன்னீங்க, ஆட்சியர்லாம் சொன்னீங்க. அப்புறம் இன்னொரு வாசகம் ரொம்ப அழகாக ஒன்று சொன்னீங்க. நம்முடைய உடல் எடையை எண்களால் அளக்கலாம், நம் உள்ளத்தின் எடையை எண்ணங்களால் அளக்கலாம். உண்மை. அதனால தான் பாரதி கூட எண்ணுவது உயர்வு, இதே வள்ளுவர் கூட இன்னும் கொஞ்சம் குறள்கள் கடந்து பார்த்தீங்கன்னா உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் அப்படின்னு சொல்றாரு. அதனால மற்ற உயிரினங்களையும் மனிதர்களையும் பிரித்து காட்டுவது சிந்திக்கின்ற அந்த திறன் தான். மனசு அப்படிங்கிற ஒன்று தான். அந்த மனசை வைத்துக்கொண்டு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த பிறவியில் இறைவன் நமக்கு விட்டிருக்கின்ற ஒரு சவால். அந்த மனசை மூலமாக நம்ம உயர்ந்த நிலைக்கும் போகலாம், தாழ்ந்த நிலைக்கும் போகலாம். அந்த தேர்வு நம்முடையது தான். எப்போதுமே அது உயர்ந்த எண்ணங்களாக இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை உங்களுடைய பேச்சு விதைச்சிருக்கு. நன்றி அண்ணா, வாழ்த்துக்கள். அன்னை தமிழுக்கும் அனைவருக்கும் இந்த தகடூர் தமிழனின் அன்பு கனிந்த வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நம் வாழ்வை மாற்றிய வரி என்பது இந்த சுற்றினுடைய தலைப்பு. நான் பேசக்கூடிய தலைப்பு நம் வாழ்வை மாற்றும் வரி மட்டுமல்ல, நம் வரலாற்றையே மாற்றிய ஒரு வரி, செய் அல்லது செத்து மடி. இது வெறும் வாசகம் அல்ல, தன்னலம் பாராது பிறர் நலம் பேணும் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் இருக்கும் திருவாசகம் செய் அல்லது செத்து மடி என்பது. இந்த சொல்லை
நம் வாழ்வியலோடு பொருத்தி பார்ப்பதற்கு முன்பு நம் வரலாற்றோடு கொஞ்சம் பொருத்தி பார்த்து திருப்பியும் நம் வரலாற்றை பார்க்க வேண்டும். சுதந்திரம் எனும் பயிரை தண்ணீரை விட்டா வளர்த்தோம், சர்வேசா எங்கள் கண்ணீரால் காத்தோம் என்று சொன்னார்கள். நம்முடைய சுதந்திரம் என்கிற அந்த பயிர் வருவதற்கு எத்தனை பேருடைய உயிர் இந்த மண்ணில் போயிருக்கிறது தெரியுமா? அவர்களின் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் இருந்த ஒற்றை வரி செய் அல்லது செத்து மடி என்பது. 1942 காந்தியடிகள் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பேசுகிற போது சொன்ன வரிதான் செய் அல்லது செத்துமடி என்கிற வரி. அன்றைக்கு இருந்த ஒவ்வொரு சுதந்திர போராட்ட வீரர்களின் உள்ளத்திலும் ஒரு பெரும் நெருப்பாய் கனல் விட்டு எரிந்தது இந்த வரி. அன்றைக்கு எதன் வழியில் ஆங்கிலேயன் நம்மை அடிமைப்படுத்தினானோ அதன் வழியிலேயே அவனை திருப்பி அடிக்க வேண்டும் என்று, வணிகத்தின் வழியாக வந்து நம்மை அடிமை செய்த ஆங்கிலேயனை வணிகத்தின் வழியாலே திருப்பி அடிக்க வேண்டும் என்று சிந்தித்த வ.உ.சியின் உள்ளத்தில் இருந்தது இந்த வரி. வ.உ.சியை பற்றி பாவேந்தன் சொல்லுகிற போது சொல்லுவார், வெள்ளையன் கப்பலாலே விரிந்த இந்நாட்டின் செல்வம் கொள்ளை கொண்டோடல் கண்டு கொதிப்புற்ற சிதம்பரன் பேர் பிள்ளைதான் பேரூக்கத்தால் பிழைக்க வந்தடிமை கொண்ட வெள்நொல்லையர் மாய செய்தான் நோன்மை சேர் கப்பல் விட்டான் கடல் பிறகோட்டி சென்ற கால்வழி வந்த எங்கள் அடல் மிகு விடுதலை போர் அரிமாக்கள் கடந்து தடந்தோல் சேர்த்த வெள்ளை தமிழனை நினைக்கக்கூடிய வெள்ளையன் குடலெல்லாம் கலங்கும் என்று சொன்னான். வெள்ளை குடலையே கலங்க வைத்த வெள்ளையன் கண்களிலே விரலை விட்டு ஆட்டியவன் வ.உ.சி அவர்கள். அவருடைய வாழ்க்கையில் எத்தனை இன்னல்கள் வந்தது தெரியுமா? அவர் படிப்பதற்காக ஒரு பள்ளிக்கூடத்தையே கட்டும் அளவிற்கு செல்வந்தராக இருந்த குடும்பம். ஆனால் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக எல்லா வளத்தையும் விட்டு அவர் கப்பல் வாங்கிதான் திரும்ப வருவேன் என்று கப்பல் வாங்குவதற்காக சென்றிருக்கிறார். அந்த சூழலிலே அவருடைய மகன் உலகநாதனுக்கு உடல்நிலை மோசமாக இருந்தது. உடல் மோசமாக இருக்கிற செய்தியை கேட்டும் கூட, நான் திரும்பி வந்தால் கப்பலோடு தான் வருவேன், இல்லை வங்க கடலில் வீழ்ந்து மாய்வேன் என்று சொல்லி 2 கப்பலை வாங்கி கொண்டு இந்தியா திரும்பினார். இதை பார்த்த பாரதி சொன்னார், இந்த 2 கப்பலை பார்க்கிற போது எனக்கு எப்படி இருக்கிறது தெரியுமா? நீண்ட நாள் குழந்தை பேரே இல்லாத ஒரு பெண் ஒரு பிரசவத்தில் 2 குழந்தைகளை பெற்றால் எவ்வளவு மகிழ்ச்சி இருக்குமோ அப்படி இருக்கிறது இந்த கப்பலை பார்த்தால் என்று சொன்னார். அவர் அன்றைக்கு இந்த செய் அல்லது செத்து மடி என்கிற அந்த வாசகத்தை தன் உணர்ந்து கொண்டதால் தான் இன்றைக்கு நாம் சுதந்திரமாக சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். பகத்சிங் அவர்கள் தன்னுடைய தூக்கு கயிறை முத்தமிடும் போது கூட முகத்தை எந்த திரை போட்டு மூட வேண்டாம், நான் இந்நாட்டை பார்த்து கொண்டே மரணிக்கிறேன் என்று உலகத்திலேயே தன் உயிர் போகும்போது தன் நாட்டை பார்த்து கொண்டே உயிர் விட்டான் இந்த நாட்டின் விடுதலைக்காக. இவ்வளவு பேருடைய தியாகங்களுக்கு பிறகுதான் இந்த சுதந்திரம் கிடைத்தது. இன்றைய வரலாற்றில் இன்றைக்கு நம் வாழ்க்கையை இந்த வரி எப்படி மாற்றும்? நம்மால் முடியுமா? இந்த நிலைக்கு நாமெல்லாம் போயிட முடியுமா? நம்மளால ஒண்ணுமே முடியாது என மூளையில் முடங்கி கிடப்பவருக்கு இந்த வாசகம் ஒரு உத்வேகத்தை கொடுத்து அவர்கள் வாழ்க்கையில் உயர்வதற்கான ஒரு அடித்தளத்தை மிக அழகாக போட்டு வைக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் முடியாது என்று முடங்கி உட்கார்ந்து விடாதீர்கள். தாராபாரதி அழகாக சொன்னார், வெறுங்கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் 10 மூலதனம், கருங்கள் பாறையும் நொறுங்கி விழும், உன் கைகளில் பூமி சுழன்று வரும் என்று சொன்னார். வெறுங்கை ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சு மூளையில உட்கார்ந்துடாத, உன் விரல்கள் 10 தான் உன்னுடைய மூலதனம் என்று நினைத்து நீ வாழ்க்கையிலே போராட வேண்டும். அதை கடந்து செய் அல்லது செத்து மடி என்கிற சொல்லை கேட்டவுடன் என் நினைவுக்கு வருகிறது யார் தெரியுமா? இராணுவ வீரர்கள். எல்லையில் நின்று கொண்டு எல்லையில்லா துன்பங்களை அனுபவித்த போதும் இதயத்தை இரும்பாக்கி கொண்டு இயந்திரங்களோடு வாழ்ந்தாலும் என்னுடைய தாய் நாட்டிற்காக தாய் தந்தையை விட்டு மரணத்தை முன்பதிவு செய்து கொண்டு எல்லையில் நின்று போராடும் ஒவ்வொரு இராணுவ வீரர்களின் உள்ளத்தில் இருப்பது செய் அல்லது செத்து மடி. நாமும் இந்த சொல்லை நம் உள்ளத்தில் ஏற்றி நம்மால் ஒரு சிறிய செயலை முடியாது என்று ஒரு இடத்தில் முடங்கி விடாமல் நம்மால் முடியும் என்று நிச்சயமாக நம்மால் முடியும் என்று
அந்த வாசகத்தை ஏற்று நம் வாழ்வியலிலே வெற்றி பெறலாம் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தன்னுடைய பேச்சில் தங்கமாகவும் முத்தாகவும் ஒளிர்ந்த தகடூர் தமிழனுக்கு அன்பார்ந்த வாழ்த்துகள். நன்றி. இந்த ஒரு வரி வாழ்க்கையை மட்டும் கிடையாது, நம்முடைய வரலாற்றையே புரட்டி போட்ட ஒரு வரி அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப அற்புதம். இதற்குள்ள இன்னொரு ஒரு சின்ன நுட்பத்தையும் என்னால் கவனிக்க முடிஞ்சது. என்ன அப்படின்னா, மடி அப்படிங்கிற வார்த்தை. மடி அப்படிங்கிற வார்த்தைக்கு சோம்பல் அப்படின்னும் ஒரு பொருள் உண்டு. மடியின்மை அப்படின்னு திருக்குறளில் ஒரு அதிகாரமே உண்டு. சோம்பல் வந்துவிட்டால் அது ஒரு வகையான மரணம்தான். செயல் இருந்து கொண்டே இருந்தால் அது எப்போதுமே ஒரு ஜனனம்தான் அப்படிங்கிற ஒரு சிந்தனை எனக்கு உண்டு. எது நிற்கும் அப்படின்னு கேட்டால் வைரமுத்து அவர்கள் சொல்லுவார், செயல்தான் நிற்கும். இப்போ நாம் சேகரித்த செல்வம், நாம் ஈட்டிய புகழ், இதெல்லாம் ஒரு காலத்துக்கு பிறகு எல்லாரும் மறந்துடுவாங்க. நாம் கட்டிய வீடு எல்லாமே போயிடும். நாம் என்ன செஞ்சோம் அல்லது நாம் என்ன விட்டுட்டு போயிருக்கோம் என்பது தான் காலகாலத்துக்கும் நிலைக்கும். அதுதான் ஆங்கிலத்தில் லெகசி அப்படின்னு சொல்கிறாங்க, பாரம்பரியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு வாசகம் எனக்கு அதுதான் நினைவுபடுத்தியது. இது அந்த காலத்துக்கு மட்டும் பொருந்தாமல் எக்காலத்துக்கும் எல்லோருக்குமே பொருந்தக்கூடிய ஒரு வாசகமாக இருக்குது. செயல் மட்டுமே நம்மை எப்போதும் மக்களின் மனதில் இடம்பெறச் செய்யும், நம்மை அவர்களுடைய நினைவுகளில் நிறுத்தும். அதனால் ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக இருந்தது உங்களுடைய உரை. வழக்கம் போல நல்ல செய்திகள், நிறைய தரவுகள், வாழ்த்துக்கள். நன்றி. உலகத்தின் மிக முக்கியமான பிரச்சனை, தீர்வு காண வேண்டும் என்று பலர் முனைவாய் தீர்வுகள் பல கண்டும் தீராத ஒரே பிரச்சனை, பலரை வேதனைக்குட்படுத்திய ஒரு பிரச்சனை. இப்பேற்பட்ட பிரச்சனைக்கு ஒற்றை தீர்வு, நான் சொல்லப்போகும் ஒற்றை வரி. அந்த வரி எந்த வரி? மருந்தென வேண்டாவாம், மருந்தென வேண்டாவாம், யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் என்னும் வள்ளுவன் வாக்கின் ஒப்பற்ற முதல்வரி மருந்தென வேண்டாவாம். மாற்றம் ஒன்றே மாறாதது என்பதைப் போல சிந்தித்து பாருங்களேன். வினாடிக்கு வினாடி மாற்றமும் முன்னேற்றமும் சந்தித்து கொண்டிருக்கும் ஒரே துறை மருத்துவத்துறை. மருந்தும் மருத்துவமும் மாறிக்கொண்டே இருக்கும். புது புது நோய்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. அதற்கான புது புது மருந்துகளும் வருடா வருடம் மாறிக்கொண்டே இருக்கின்றன. ஒரு நோயின் தன்மை மாறினாலும் அதற்கான மருந்தும் மாறிவிடுகிறது. இன்றைய மக்களும் திங்கள் முதல் வெள்ளி வரை என்று நாடகமும் தொலைக்காட்சியும் பார்த்தது போய் திங்கள் முதல் வெள்ளி வரை என்று வண்ண வண்ணமாய் வண்ண மருந்துகள் உட்கொள்ள அடிமையாகிவிட்டார்கள். இப்படிப்பட்ட சூழல், மருந்தும் மருத்துவமும் இல்லாமல் உயிர் வாழவே முடியாது என்ற சூழல். சமீபமாய் வந்த தொழில்நுட்பத்தையும் இதனுள் கொண்டு வந்து விட்டோம். செயற்கை தொழில்நுட்பம், செயற்கை அறிவை பயன்படுத்தி அதனால் ரோபோக்கள் செய்து அதை வைத்து நம் உடலில் இருக்கும் உறுப்புகளுக்கு சென்று மருத்துவர்களே இல்லாமல் அறுவை சிகிச்சை செய்து குணப்படுத்தலாம் என்று கண்டறிந்திருக்கிறார்கள். அதைவிட இன்னும் நுணுக்கமாய் சென்று நானோபாட்ஸ் எனப்படும் நுணுக்கமான ரோபோக்களை உருவாக்கி உடலின் எந்த மூலையிற்கும் சென்று அறுவை சிகிச்சையும் செய்து குணப்படுத்தலாம் என்று கண்டறிந்து விட்டார்கள். இன்னும் இப்படியே பார்த்து கொண்டு போனால் செயற்கை அறிவிற்கு மருத்துவத்தில் இன்னும் பெரிய வளர்ச்சி வரும் என்கிறார்கள். இதே கிறிஸ்பர் என்ற ஒரு தொழில்நுட்பம் வந்திருக்கிறது. இந்த மரபணுக்களையும் மாற்றம் செய்து அப்படியும் நோயாளிகளை குணப்படுத்தலாம் என்றும் கண்டறிந்திருக்கிறார்கள். இத்தனை கண்டுபிடிப்புகள், இத்தனை முன்னேற்றங்கள், மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கும் மருத்துவத்துறை இன்று. இதற்கு 2000 வருடங்களுக்கு முன்பே மருந்தே வேண்டாம் என்று வள்ளுவர் மருந்தென வேண்டாவாம் என்று எழுந்திருக்கிறார். எப்படி அவர் அதை சிந்திப்பார் என்று நாமும் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். மருந்தென வேண்டாவாம், யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். என்ன சொல்ல வருகிறார் வள்ளுவர்? மருந்தே தேவையில்லை. எப்பொழுது? நாம் அருந்திய உணவுகள் அவற்றின் தன்மையையும் அவை எப்பொழுது செரிக்கப்படும் என்பதையும் அறிந்து அதன் பிறகே அதுக்கு அடுத்த உணவை நாம் உட்கொள்ள வேண்டும் என்கிறார். இப்படி நாம் இன்று பரபரப்பான நவநாகரீக உலகில் மறந்து போன வாழ்வியல் முறையை வள்ளுவன் முன்வைப்பதால் அங்கு மருந்தே வேண்டாம் என்று மருந்தென வேண்டாவாம் என்று எழுதியிருக்கிறார். நம் வாழ்வியல் முறை எப்படிப்பட்டது? இன்றைய மருத்துவம் கிருமிகளை முன்வைக்கிறது.
நம் வாழ்வியல் முறையில் ஐம்பூதங்கள் முன்வைத்து இருந்தது. நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு என்பதை முன்னிறுத்தி அவற்றை அடக்கியதே நம் உடல் என்றது. எப்பொழுது நோய் ஏற்படும்? வள்ளுவரே சொல்கிறார், மிகினும் குறையினும் நோய் செய்யும் என்று. இந்த சமநிலை எப்பொழுது தவறுகிறதோ அப்பொழுதுதான் நோய் ஏற்படுகிறது. சரி, இதை எப்படி சரி செய்வது என்றால், இந்த சமநிலை தவறியதை சமன்படுத்தினாலே அந்த நோய் தீர்ந்துவிடும். இதற்காக தனியே சென்று மருந்துகள் எடுத்துக்கொள்ள தேவை என்கிறார்கள். இப்படி நம் வாழ்வியல் முறை இருக்க நம் உணவு முறை எப்படி இருந்தது? ஒரு திரைப்பட பாடலில் பாடலாசிரியர் விவேக் அவர்கள் எழுதியிருப்பார், உணவே நம் மருந்தாக இருந்தோமே சிறந்து, மெதுவாக மறந்தோமே மருந்தே நம் விருந்து என்று. இப்படி உணவே மருந்தாக இருந்த காலம். நம் பாட்டி தாத்தாக்களை எல்லாம் கேட்டால் சொல்வார்கள், இளமைக்கு நெல்லிக்கனி, இதயத்தின் வலிமைக்கு செம்பருத்தி, முடி கருகருப்பாய் வளர கருவேப்பிலை, நெஞ்சு சளிக்கும் ஆஸ்துமாவிற்கும் ஆடாதோடையும் கற்பூரவள்ளியும், மூட்டு வலிக்கு முடக்கத்தான், ஞாபக சக்திக்கு வல்லாரை என்று சொல்லிக்கொண்டே போவார்கள். இப்படி இருந்த உணவு முறை மாறி இன்று மருந்துகளே, இன்றைக்கு இந்த மருந்து, சாப்பிடும் முன் இந்த மருந்து, சாப்பிட்ட பிறகு இந்த மருந்து என்று கொண்டு வரும் நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டு விட்டோம். இன்றைய இளைஞர்கள் என்ன சாப்பிடுகிறார்கள்? பானிபூரியும் பீட்சாவும் பர்கரும் வெளிநாட்டு உணவுகளை தானே உட்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். இதில் என்ன தவறு என்கிறார்கள். பசிக்காக உண்பதுதான் முறையே தவிர ருசிக்காக உண்பது அல்ல. எப்பொழுதாவது ருசிக்காக உண்டால் பரவாயில்லை, எப்போதுமே ருசிக்காகவே உண்டு கொண்டிருப்பதுதான் இங்கு பிரச்சனையே. இதை பற்றி சொல்கையில் சித்த மருத்துவர் டாக்டர் சிவராமன் அவர்கள் பதிவு செய்வார், ஏன் வெளிநாட்டு உணவுகளை நாம் உட்கொள்ளக்கூடாது என்று. நம் நாட்டு உணவுகள் என்பவை நம் மண்ணில் வளர்ந்தவை, நம் தட்பவெட்ப நிலைக்கு ஏற்ப வளர்ந்து நம் மண்ணின் சத்துக்களையும் அதற்கானவற்றையும் தன்னுள் ஏற்று வளர்ந்திருக்கும். அவையே நமக்கு பொருந்துமே தவிர வேறு மண்ணில், வெளிநாட்டில் வேறு தட்பவெட்ப நிலையில் வளர்ந்தவைகள் நமக்கு பொருந்தாது என்று சொல்வார். இதுவே அதன் மிக முக்கிய காரணம். சரி, இத்துணையும் சொல்கிறோமே, இதுக்கு வாழ்வியல் ஆதாரங்கள் உண்டா என்று நீங்கள் கேட்டால், ஜப்பானில் ஒகினவா என்ற ஒரு கிராமம் இருக்கிறது. அந்த கிராமத்தில் நிறைய வயதான முதிர்ந்த நபர்கள் நிறைய பேர் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்கிறார்கள் என்ற பெயரையும் பட்டத்தையும் பறைசாற்றையும் அந்த ஊர் பெற்றிருக்கிறது. அதை பற்றி இக்கிகை என்ற ஒரு புத்தகத்திலும் எழுதியிருக்கிறார்கள். அதே போல் இத்தாலியிலும் சர்தீனியா என்ற ஒரு மலைப்பகுதியில் நல்ல வாழ்க்கை முறையை பயன்படுத்தி மக்கள் வாழ்வதை நம்மால் காண முடியும். நம் வாழ்க்கை முறை எப்படி? இதே போல்தான் நம் ஆச்சியும் அப்பச்சியும் அப்பத்தாவும் எல்லோரும் நல்ல வாழ்க்கை முறையை பயன்படுத்தி 100 ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள். அந்த வாழ்க்கை முறைகளை நாம் புத்தகத்தில் பதிவு செய்யவில்லையே தவிர போற்ற வேண்டிய வாழ்க்கை முறைதான் அவையும். மருந்துகள் என மருந்துகளின் பின் ஓடாமல் அவற்றை குறைத்தாலே நம் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் என்று சொல்லி இந்த மருந்துகளை தள்ளி வைத்துவிட்டு வாழ்வியல் முறையில் நாம் நோக்குவோம். மருந்தென வேண்டாவாம் என்ற வரி இன்றைய மருத்துவர்கள் எல்லோரும் எழுத வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உங்கள் மருத்துவர்களும் எழுதினால் நிச்சயம் சொல்லுங்கள். நன்றி. வள்ளி, ரொம்ப சிறப்பாக பேசுனீங்க. அற்புதமான ஒரு தலைப்பு, இன்றைய காலத்துக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு உரை. எதை எண்ணுகிறாயோ அதுதான் நீ என்று சுவாமி விவேகானந்தர் சொன்னதா சொல்லுவாங்க. அத்தோடு இன்னொரு வாசகத்தையும் சேர்த்துக்கலாம், நீ எதை தின்னுகிறாயோ அதுவும் நீ அப்படின்னு நம்ம சேர்த்து சொல்லலாம். நம்முடைய உணர்வுகளை மிகவும் பாதிப்பது உணவும் கூட. அது பல பேர் அறியறதில்ல. மருத்துவர் வள்ளுவர் சொன்ன ஒரு குறளை நீங்க சொன்னது ரொம்ப ரொம்ப பாராட்டுக்குரிய ஒரு செயல்பாடு. சமூக அக்கறை மிகுந்த ஒரு சொற்பொழிவா உங்களுடைய பதிவை நான் பார்க்குறேன். இந்த காலகட்டத்தில் ஏன் நிறைய பேர் இந்த மாதிரி உணவு சாப்பிட்றாங்க அப்படிங்கும்போது தூண்டுதல் ஒரு காரணம். செயற்கையாக ஒரு தூண்டுதல் வணிக நோக்கத்திற்காக வேண்டுமென்றே உருவாக்கப்படுகிறது. அதற்கு எல்லாரும் பலியாகிறாங்க. நிறைய பேருக்கு போர் அடிக்குது. போர் அடிக்கிறதுனால சோறு திங்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தவறான நிலைக்கு நாம் தள்ளப்பட்டுட்டோம். பசித்த பிறகுதான் உண்ண வேண்டும். பசித்து புசின்னு ஔவையார் சொன்னாங்க. அதோடைய ஒரு நீட்சி தான் இந்த குறள். உங்கள் பேச்சில் ஒரு சமூக அக்கறை இருந்தது. இந்த ஒரு திருக்குறள் வாசகத்தை நீங்கள் தெரிவு செஞ்சமைக்கு ஏதாவது விசேஷமான காரணம் இருக்கா? பொதுவாகவே எனக்கும் சிறிய வயதிலிருந்தே எங்கள் தந்தை சொல்லி கொடுத்து வளர்த்த ஒரு உணவு முறை இது. அதை பார்க்கும்போது இன்றைய இளைஞர்களுடைய நண்பர்களையும் பார்க்கும்போது இப்படிப்பட்ட விஷயங்களே அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதும், வள்ளுவர் ஒரு அறிவியல் நோக்கை இவ்வளோ சிறப்பாக இத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடியே கையாண்டிருக்கார் அப்படிங்கிறதையும் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கிய நோக்கமாக இருந்துச்சு.
நன்றி, வாழ்க. நன்றி. மாற்றத்திற்கான விதை முதலில் உன்னுள் விதை. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஒரு வரி வாழ்க்கையை மாற்றுமா என்று கேட்டால் நிச்சயமாக ஒரு வரி வாழ்க்கையை மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகத்தையுமே மாற்றும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அந்த ஒற்றை வரி எது தெரியுமா? ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். தமிழர்கள் பொருத்தங்களை 10ஆகவும், கோள்களை 9ஆகவும், திசைகளை 8ஆகவும், சுரங்களை 7ஆகவும், சுவையை 6ஆகவும், பூதங்களை 5ஆகவும், வேதங்களை 4ஆகவும், தமிழை 3ஆகவும், ஏன் வாழ்க்கையை அகம் புறம் என 2ஆகவும் பிரித்தார்கள் தமிழர்கள். ஆனால் ஒழுக்கத்தை மட்டும் ஒன்றாகவே வைத்தார்கள். கண்ணுக்கு நிகராக கல்வியை சொன்ன வள்ளுவன் கூட உயிருக்கு நிகராக ஒழுக்கத்தை மட்டும்தான் சொல்லியிருக்கிறார். அது என்ன ஒழுக்கம்? ஒழுக்கம் ஒழுகுதல் என்ற அடிச்சொல்லிலிருந்து பிறந்ததாம். அதன் பொருள்தான் என்ன? சரியாக செய்வது. அதாவது ஒரு விஷயத்தை, ஒரு செயலை ஒரு முறை மட்டும் சரியாக செய்து விடுவதுதான் ஒழுக்கமா என்று கேட்டால் நிச்சயம் கிடையாது. தன் வாழ்நாள் முழுவதும் ஒரு செயலை செய்தால் அது சரியாக தொடர்ச்சியாக செய்வதுதான் ஒழுக்கம் என்று நம்முடைய வரலாறு இந்த மண்ணிலே சொல்லியிருக்கிறது. அதன் வரிசையில் வரலாறுகளை கொஞ்சம் அடுக்கி சொல்லட்டுமா? புள்ளி விவரங்களை வைத்துக்கொண்டு பேட்டி கொடுத்தவர் அல்ல, அறிக்கையை விட்டுக்கொண்டு அரசியல் நடத்தியவர் அல்ல, கோட்டையிலே இருந்து கொண்டு கோடை வெயிலை பற்றி பேசியவர் அல்ல. சிறையில் இருப்பதும் சிம்மாசனத்தில் இருப்பதும் ஒன்று என்று கருதியவர். ஆம், அவர் சிறையில் இருந்ததும் 9 ஆண்டு காலம், சிம்மாசனத்தில் இருந்ததும் 9 ஆண்டு காலம். அவர்தான் காமராசர். ஒரு முறை காமராசரும் அவர்களுடைய அமைச்சர்களும் நேருவும் ஒரு அறிவியல் கண்காட்சி திறப்பு விழாவிற்கு போயிருக்கிறார்கள். அங்கே ஒரு எடை பார்க்கும் இயந்திரம் இருக்கிறது. அமைச்சர்கள் அனைவரும் 1 ரூபாயை போட்டு தன்னுடைய எடையை சரிபார்த்து கொண்டிருக்க காமராசர் மட்டும் ஒதுங்கி நிற்கிறார். அமைச்சர்கள் அனைவரும் காமராசரை அழைக்கிறார்கள். வாங்களே, 1 ரூபாய் போட்டு உங்களுடைய எடை என்னன்னு பாத்திரலாம் அப்படின்னு கேட்கிறாரு. அப்பொழுது காமராசர் தயங்குகிறார். நேரு சொல்கிறார் இந்த செயலை பார்த்து, தன் எடையை பார்ப்பதற்கு கூட மக்களின் பணத்தில் 1 ரூபாய் எடுப்பதற்கு காமராசர் யோசிக்கிறார் போல என்று. அரசியலுக்கு வந்தவுடன் எடைக்கு எடை பொன்னையும் பொருளையும் சேகரிக்கும் தலைவர்களுக்கு மத்தியிலே தன் எடையை பார்ப்பதற்கு கூட மக்களின் பணத்திலிருந்து 1 ரூபாயை எடுக்காமல் வாழ்ந்த ஒரே ஒரு தலைவன் என்று சொன்னால் அது காமராசர் தான். அவர் அகத்தில் மட்டுமல்ல அரசியலிலுமே ஒழுக்கத்தை கடைபிடித்திருக்கிறார். சரி, இப்படி இருக்க விவேகானந்தர் ஒரு முறை கூட்டத்தில் பேசிவிட்டு கீழே இறங்கும்போது ஒரு அழகான பெண்மணி அவர்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்டாளாம். நான் உங்களை இப்போதே திருமணம் செய்து கொள்ள வேண்டும். சிரித்தபடி விவேகானந்தர் கேட்டாராம், எதற்காக என்று. உங்களை போன்று அறிவிலும் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் சிறந்த ஒரு குழந்தைக்கு நான் தாயாக வேண்டும் என்று. அதற்கு சற்றும் யோசிக்காமல் விவேகானந்தர் சொன்னாராம், என்னை போன்ற அறிவிலும் ஞானத்திலும் அழகிலும் சிறந்த ஒரு குழந்தையை பெறுவதற்கு இன்னும் 20-25 ஆண்டு காலம் ஆகுமே, அவ்வளவு காலதாமதம் வேண்டாம், நான் இப்போதே உங்களின் மகனாகி விடுகிறேன் தாயே என்று சொன்னாராம். பெண்களை வெறும் பொருளாக மட்டுமே பார்த்த அந்த காலகட்டத்தில் பெண்மையை தன் உயிரினும் மேலாக மதித்தவர்தான் விவேகானந்தர். இந்த சமூகத்திலே என்ன ஒரு மாற்றத்தை இந்த ஒழுக்கம் கொடுத்து விட முடியும் என்று கேட்டால், வள்ளுவர் ஜீவனை விட மேலாக ஒழுக்கம் இருக்க வேண்டும் என்று சொன்னார். வள்ளலாரோ எல்லா ஜீவனிடத்திலும் ஒழுக்கம் இருக்க வேண்டும், அது ஜீவகாருண்ய ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். இதனை இப்படி தன்னுடைய திருவருப்பாவிலே பேசுகிறார். துண்ணென கொடியோர் பிற உயிர் கொள்ள கண்டபோதெல்லாம் பயந்தேன், கண்ணினால் பிற உயிர்கள் ஐயோ பதைக்கும் போதெல்லாம் நான் பதைத்தேன், மண்ணினில் வளையும் தூண்டிலும் கன்னி வகைகளும் கண்டபோதெல்லாம் எண்ணி என் உள்ளம் நடுங்கிய நடுக்கம் என் தந்தை நின் திருவுளம் அறியும் என்றார். தூண்டிலே ஒரு மீன் மாட்டிவிட்டால் அந்த மீன் தன் உயிருக்காக எப்படி நடுங்குமோ அதை போல இந்த மண்ணிலே மனிதர்களால்
ஐந்தறிவு முதல் ஓரறிவு வரை உயிரினங்கள் படும் பாட்டை நான் கண்டு நடுங்குகிறேன், துடிக்கிறேன் என்று வள்ளலார் சொன்னாராம். இதனால் இந்த சமூகத்தில் ஒரு மாற்றம் விளைந்து விட்டதா என்று கேட்டால் ஆம், விளைந்து விட்டது. சாலையோரத்திலே அடிபட்டு கிடந்த ஒரு நாய்க்குட்டிக்கு மறுவாழ்வு அளிக்க வேண்டும் என்பதற்காக செயற்கை காலை பொறுத்து அதற்கு வாழ்வு அளித்திருக்கிறார் பாண்டிச்சேரியைச் சேர்ந்த தங்கராஜ் என்னும் சிறு இளைஞன். இந்த சிறு இளைஞனால் ஒரு மாபெரும் மாற்றம் இந்த சமூகத்தில் பிறந்து விட்டதா என்று கேட்டால் நிச்சயம் பிறந்து விட்டது. ஆம், ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் தானே, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் தானே. ஆக தங்கராஜின் உள்ளத்திலிருந்து தங்கமாக ஒழுக்கம் மிளிர கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு வரி உங்களின் உள்ளத்திலே விதைக்க வேண்டும் என்று சொன்னால், நம் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக அது ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்கின்றதுதான். ஒருவேளை இந்த ஒற்றை வரியை மட்டும் உங்கள் உள்ளங்களிலே விதைத்து பாருங்களேன். இங்கே காவல்துறைக்கும் நீதிமன்றத்துக்கும் வேலையே இல்லாமல் போய்விடும். அப்படியே வாழும்போதே இந்த மண்ணும் இந்த உலகமும் சொர்க்கமாகிவிடும். உள்ளங்களில் விதையுங்கள், உயிரினும் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று. நன்றி. ஆஷிகா, நன்றி. உங்களுடைய அந்த பேச்சொழுக்கு ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்கின்ற அந்த தலைப்பில் இந்த ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று ஏன் சொன்னார் வள்ளுவர் என்பதற்கு இந்த குறளினுடைய முதல் பாதி தான் விடை. ஏன்னா அது விழுப்பம் தருகிறது. விழுப்பம் அப்படிங்கிறது ஒரு மேம்பாடு, ஒரு உயர்வு அப்படிங்கிற பொருளில் நாம் எடுத்துக்கலாம். ஏன் உயிரை விட வள்ளுவர் ஒழுக்கத்தை உயர்வாக சொல்லணும் அப்படின்னா, ஏதோ மனித பிறவி எடுத்தோம் என்பதனால நாம் உயர்ந்தவர்களாக ஆகிவிடுவதில்லை. ஐந்தறிவு ஜீவன்களோடு ஒப்பிடும்போது நாம் மேலானவர்களாக, ஏதோ மேம்பட்டவர்களாக தோன்றலாம். ஆனால் அது உண்மையிலேயே ஒரு மேலான ஒரு நிலையா என்று கேட்டால் இல்லை. ஒழுக்கமில்லாத ஒரு மனிதனை விட ஒரு ஐந்தறிவு ஜீவன், ஒரு பறவையோ ஒரு விலங்கோ நாய் பூனை காக்கா குருவி எவ்வளவோ மேலான ஒரு ஜீவன்தான். அந்த ஒழுக்கம், அந்த ஒழுக்க நெறி, அந்த நடத்தை, அந்த நேர்மை, அந்த அறம் அதெல்லாம் இருக்கும்போது தான் உண்மையிலேயே ஒரு மனிதன் ஆகிறான். இந்த பிறவிக்கு அப்பொழுது தான் ஒரு மதிப்பே நாம் கொடுக்குறோம். ஏதோ மனித பிறவையாக பிறந்துட்டோம் என்பதனால நாம் தான் உயர்ந்தவங்க என்கின்ற அந்த செருக்கோடு நாம் என்றைக்குமே இருக்கக்கூடாது. அது ஒரு வாழ்க்கையே கிடையாது. அதைத்தான் வள்ளுவர் இந்த குறளில் நமக்கு ரொம்ப அழுத்தமாக பதிவு பண்ணுறார். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் அப்படிங்கிறாரு. வேறு எதுவுமே நமக்கு உயர்ச்சியை கொடுக்காது என்று நாம் இதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி ஒழுகுதல் அப்படிங்கிற சொல்லிலிருந்து தான் இது வருது. அந்த கன்சிஸ்டன்சின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். ஒரு நல்ல பழக்கம். இந்த இடத்துல ஒழுக்கம் அப்படின்னா அது நல்லொழுக்கம் அப்படிங்கிற பொருளை தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இன்னொரு இடத்துல அவர் கூடா நட்பு, கூடா ஒழுக்கம் அப்படின்னு கூட பேசுகிறார். அது செய்யக்கூடாதது, அதில் நாம் உறுதியாக இருக்கணும். இது நல்லொழுக்கம். இதை நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும் எந்த ஒரு சூழலிலும். அதைத்தான் இந்த குறளில் வள்ளுவர் பெருமான் சொல்கிறாரு. அதனால் இந்த காலத்துக்குன்னு மட்டும் இல்லை, எல்லா காலத்துக்கும் தேவையான ஒரு குறளாக இந்த குறள் இருக்கு. அந்த குறளின் குறளாக ஒலித்த உங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். நன்றி. நன்றி. திருவரங்கத்திலே பல்வேறு நூற்றாண்டுகளுக்கு முன்னர் மொழி குறித்த ஒரு சர்ச்சை எழுந்தபோது, தமிழ் மொழியை வெறுத்து விட்டால், தமிழ் மொழியை ஒதுக்கிவிட்டால் அரங்கனே பிரிந்து போவான் என்று புரட்சிகரமான ஒரு வாசகத்தை சொன்னவர் மணவாள மாமுனிகள். மதத்திலே புரட்சி செய்த மகான் என்று கொண்டாடப்படக்கூடிய உடையவரான ராமானுஜருக்கு பிறகு வந்த ஆச்சாரிய மரபில் முதன்மையானவர் மணவாள மாமுனிகள். அரங்கத்திலே இன்று தமிழ் நிலைத்திருக்கிறது என்று சொன்னால், திரு அரங்கத்திலே தமிழ் இன்று நிலைத்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முதன்மையான காரணம் மணவாள மாமுனிகள். அவர் குறித்த ஒரு தனியன் செய்யுள், அடியார்கள் வாழ அரங்கன் நகர் வாழ சடகோபன் தன் தமிழ் நூல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாள மாமுனியே இன்னும் ஓர் நூற்றாண்டு இரும் என்ற செய்யுள் அடியிலிருந்து கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ என்ற தலைப்பில் நான் பேசவிருக்கிறேன். இந்த கடல் குறித்து சொல்லக்கூடிய நேரத்திலே
காமராசன் ரொம்ப அழகான ஒரு கவிதையை சொல்வார். கடல் முத்துக்களின் பள்ளம், சந்திரிகையின் பந்தல், கப்பலின் சமவெளி, நதிகளின் கல்லறை என்று சொல்லுவார். இந்த கடலை வள்ளுவன் எவ்வாறு பார்க்கிறான் என்று கேட்டால், பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்று சொல்கிறார். பிறவியை பெரும் கடலோடு இணைத்து பார்த்த வள்ளுவரின் பாங்கு முன்னே வந்து நிற்க, மாணிக்க வாசகர் இந்த கடல் குறித்து சொல்லக்கூடிய இடத்திலே, ஆண்டே நீ அருள் இல்லை, ஆனாலும் வார்கடல் உலகிலே நான் வாழ்வேன் என்று பேசுகிறார். ஆழ்வார்கள் மற்றொரு இடத்திலே வையத்தை அகழியாக கொண்டும் வார்கடலை நெய்யாக கொண்டும் வாழ்வோம் என்று பாடியிருக்கிறார்கள். இந்த கடல் குறித்து சிந்திக்கக்கூடிய நேரத்தில் கடல் என்பதே ஒரு குட்டி பிரபஞ்சம்தான். கிட்டத்தட்ட 5 பூதங்களும் கடலுக்குள் அடக்கம். கடல் நீரோடு தொடர்புடையது. எரிமலைகள் அடியில் இருக்கக்கூடிய நேரத்தினால் நெருப்போடும் தொடர்புடையது. காற்று உள்ளிருக்கிறது. வானத்திற்கும் கடலுக்கும் கொடுக்கல் வாங்கல் இருப்பதனால் வானத்தோடும் சம்பந்தப்பட்டது. மணல் பாறைகளை கொண்டதனால் 5 பூதங்களோடும் தொடர்பு கொண்ட ஒரு குட்டி பிரபஞ்சம்தான் இந்த கடல். இந்த கடல் குறித்து ஒரு கவிஞன் எழுதினான், இயற்கை அன்னை வைத்த மீன் குழம்புதான் கடல், என்ன சற்று உப்பு அதிகம் என்று எழுதி வைத்தார். இந்த கடலை பார்க்கக்கூடிய பரிணாமம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். இந்த கடலிடத்திலிருந்து மனிதன் நாம் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டால், 6 மனமே 6, அந்த ஆண்டவன் கட்டளை 6 என்று சொல்வார்களே, அதை போலவே 6 விடயங்களை நாம் கடலிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். முதல் விடயம், பறந்து விரிந்திருக்கக்கூடிய மனம். மனிதனுடைய மதிப்பீடுகளில் எவையெல்லாம் சிறந்தவை என்று சொல்கிறார்களோ அவை அனைத்தையும் கடலோடு ஒப்பிட்டு சொல்வார்கள். ஞானக்கடல், அறிவுக்கடல், அருட்கடல் என்றெல்லாம் சொல்கிறோமே, ஏன் என்று கேட்டால் கடல் பறந்து விரிந்திருக்கக்கூடிய தன்மை அது. இறைவனையும் கூட அவனுடைய கருணையையும் கூட கடலோடு ஒப்பிட்டு சொல்லியிருக்கக்கூடிய அருளாளர்கள் உண்டு. எனினும் கடல் என்ன செய்கிறது என்று கேட்டால், சில நேரங்களில் தன்னுடைய கருணையை மறந்து சில சீற்றங்களை கொடுக்கிறது. இதனை யோசித்து பார்த்தால் மனிதனுடைய மனமும் கடலினுடைய அலையும் ஒன்று என்ற புலப்பாடு நமக்குள்ளாக வருகிறது. 70% உயிர்வழி காற்றை கொடுக்கக்கூடியது கடல்தான். பறந்து விரிந்திருக்கக்கூடிய மனத்தை முதலில் சொல்லிக் கொடுத்தது கடலினுடைய பரப்பு. இரண்டாவது விடயம், தன்னை சார்ந்தவர்களையும் சாராத உயிர்களுக்கும் கடல் ஒரு தாயாக விளங்குகிறது. கிட்டத்தட்ட 30 மில்லியன் உயிர்கள் இந்த கடலை சார்ந்துதான் இருக்கிறது என்று ஒரு ஆய்வறிக்கை சொல்கிறது. இப்போது எடுத்து பாருங்கள், உங்களுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் சாராதவர்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் என்பதை இந்த கடல் அடிக்கோடிட்டு காட்டிக்கொண்டே இருக்கிறது. மூன்றாவது விடயம், கடல் ஒருபோதும் ஓய்வெடுப்பதே இல்லை, அது இயங்கிக் கொண்டே இருக்கிறது. மனிதனிடத்தில் என்ன சொல்கிறது தெரியுமா? நீயும் இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்கிறது. இயங்கிக் கொண்டே இருந்தால் இயந்திர வாழ்க்கைக்குள் போய்விடுவோமே என்று நீங்கள் கேட்கலாம். அதே கடல் 4வது விடயமாக ஒரு விஷயத்தை சொல்கிறது. மேலே இயங்கிக் கொண்டே இருந்தாலும் கடலின் ஆழம் என்னவோ அமைதியாகத்தான் இருக்கும். அதே போலவே மனிதன் இயங்கிக் கொண்டே இருந்தாலும் அவனுடைய ஆழ்மனம் என்பது அமைதியாக இருக்க வேண்டும் என்பதை இந்த கடல் நமக்கு பறைசாற்றுகிறது. 5வது விடயம் என்ன தெரியுமா? தன்னிடம் இருக்கக்கூடிய செல்வத்தை வைத்து தன்னிறைவு அடைவது கடல். ஒருபோதும் புறத்தே இருந்து வரக்கூடிய விடயங்களை உள்ளாக எடுத்துக்கொள்ளாது, கரை சேர்த்து விடும். இதே மாதிரிதான் செல்வமாக இருந்தாலும் சரி, பெயர் புகழாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அவா வெறுத்தல் என்ற அடிப்படை கொள்கையை கடலிடத்தில் இருந்துதான் நான் கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்த விடயம் பார்த்தால் 6வது விடயம். 6வது விடயத்தில் கடல் சற்றே நம்மை எச்சரிக்கவும் செய்கிறது. சில நேரங்களில் அமைதியாக ஆழமாக நம்முடைய உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்கக்கூடிய அதே கடல்தான் பல நேரங்களில் சீற்றங்களையும் கொடுக்கிறது. மனித மனம் எப்போதும் அமைதியாக இருக்க வேண்டும். ஏதேனும் இன்னல் நடந்தால் அந்த நேரத்தில் தட்டி கேட்க வேண்டியதும் உங்களுடைய பொறுப்பு என்பதை சுட்டி காட்டுகிறது கடல். இந்த கடல் குறித்து சிந்திக்கக்கூடிய நேரத்தில் இன்று நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று கேட்டால், சூழலியல் சிந்தனையில் கடலை மாசுபடுத்தி கொண்டிருக்கிறோம். 1 கூடை மீன்களை இந்த கடல் நமக்கு கொடுத்தால் 3 கூடை குப்பைகளை நாம் இந்த கடலுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த பூமி வாழும் கிரகமாக இருப்பதற்கு கடல் தான் அடிப்படை காரணம்.
பூமியினுடைய உட்பகுதி, அந்த கோர் என்று சொல்லக்கூடிய பகுதி எரிமலை குழம்புகளால் ஆனது. அதனை மறைப்பதற்கு இந்த பூமி போற்றிக்கொண்ட நீல சிற்றாடைதான் கடல். இவ்வாறு இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த கடலை நாம் சிதைத்து கொண்டே இருக்கிறோம். கடல் சூழ்ந்த இந்த மண்ணுலகம் வாழ வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? கடல் நீரை கழிவு நீராக மாற்றக்கூடாது. அந்த சிந்தனை நம்மிடத்தில் இருந்தால் இந்த நூற்றாண்டு மட்டுமல்ல, இனி வரக்கூடிய எல்லா நூற்றாண்டுகளிலும் உயிரினங்கள் சாலச் சிறப்பாக வாழ்ந்து கொண்டே இருக்கும். இந்த கடல் நீரை கழிவு நீராக மாற்றினால் என்ன நடக்கும்? நிழலுக்கு நீண்ட வரிசை வரலாம், ஆக்சிஜனுக்கு அடிதடி வரலாம், தங்கத்தையும் விஞ்சி தண்ணீர் விலை போகலாம், மனிதன் மழைக்காக மண்டியிட்டு ஒப்பாரி வைக்கலாம், ஏன் பிறந்தோம் என்ற எண்ணம் தோன்றலாம், பாம்பை பாம்பு விழுங்குவது போல மனிதன் உணவில்லாமல் உணர்விழந்து மனிதன் மனிதனையே விழுங்கலாம். இவையெல்லாம் நடக்காமல் இருக்க வேண்டும் என்றால் கடல் நீரை பாதுகாக்க வேண்டிய கடமை நம்மிடத்தில் இருக்கிறது. கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ்வதற்கு மனிதம் அவசியம். அதைவிட அவசியம் எது என்றால் நாளைய தலைமுறைக்கு சொத்தோ சுகமோ பணமோ சேர்த்து வைக்க வேண்டியது அல்ல, சுத்தமான காற்றும் சுவையான குடிநீரையும் சேமித்து வையுங்கள். நன்றி, வணக்கம். பாலு, பாராட்டுக்கள். ஒரு புதுமையான கோணத்தில் இந்த வாசகத்தை அணுகியதற்காக. கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ என்பதற்கு ஒரு என்ன சொல்வது, வழக்கமான பாணியில் பொருள் கொள்ளாமல் கடல் சூழ்ந்திருப்பதனால தான் இந்த மண்ணுலகமே வாழ்கிறது என்கின்ற பொருள்படும்படி நீங்கள் சொன்ன விளக்கம் ரொம்ப அருமையாக இருந்தது. அத்தோடு மட்டும் நிற்காம இந்த காலத்துக்கு ஏற்ப சூழலியல் சீர்கேடுகள் நொடிக்கு நொடி நடந்து கொண்டிருக்கின்ற இந்த ஒரு கொடுமையான காலகட்டத்தில் கடல் நீரை தயவு செய்து கழிவு நீராக்கி விடாதீர்கள். நீங்கள் சொன்ன மாதிரி கடலில் இருந்து தான் நமக்கு உயிர் வழி அதிக அளவில் கிடைக்கிறது. கடல் தான் அதிக அளவில் கிட்டத்தட்ட மரங்களை விட அதிகமாக நினைக்கிறேன் கரியமில வாயுவை அது உள்ளே எடுத்துக்கொள்கிறது. இப்போது இந்த குளோபல் வார்மிங் என்று சொல்லக்கூடிய அந்த புவி வெப்பமாதல் காரணமாக கடல் நீர் மட்டம் உயர்ந்து கொண்டே வருது. இவற்றையெல்லாம் கலந்து இந்த ஒரு தனியனை நீங்கள் ஒரு தனித்துவமான முறையில் சொல்லியிருக்கிறது ரொம்ப பாராட்டுக்குரியது. இந்த மாதிரி கோணத்தில் அணுகணும் என்று உங்களுக்கு எப்படி தோன்றியது? இல்லை, எனக்கு இந்த தனியனை பார்த்த உடனே வெறும் அருளாளர்களுக்குள்ளே நின்றக்கூடாது, அந்த செயல்களுக்கு மட்டும் நிற்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. நான் முன்ன பின்ன இருக்கக்கூடிய அடிகளை எப்பயுமே மாற்றி பார்க்கக்கூடிய ஒரு பழக்கம் எனக்கு உண்டு. இதை கொண்டு கூட்டி பொருள் கொள்ளுதல் அப்படிங்கிற மாதிரி சில அடிகளை முன்னும் பின்னுமாக மாற்றுவேன். அப்படி யோசிக்கிறப்ப இன்னும் ஒரு நூற்றாண்டு இரும் அப்படிங்கிறது வரும் இல்லையா? மணவாள மாமுனிகளை எடுத்துட்டு இப்படி யோசிச்சு பார்த்தேன். கடல் சூழ்ந்த மண்ணுலகம் இன்னும் ஒரு நூற்றாண்டுக்கு இருக்கணும்னா என்ன செய்யணும்? அப்படி இந்த ஆங்கிளில் அந்த கோணத்தில் இதை கொண்டு போகலாமே அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் சூழலியல் செய்திகளோட இணைச்சு கொண்டு போகணும் அப்படிங்கிற எண்ணம் வந்தது. சமீபமாக ஒரு செய்தி வேற வந்திருந்தது. பொதுவாக கடலுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு என்ன அப்படின்னா, தனக்கிட்ட வேணாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயத்த கரை சேர்த்துரும். அப்படி இருக்கிறப்ப ஒரு பெரிய திமிங்கலம் கரை ஒதுங்கியது. எல்லா சூழலியல் ஆராய்ச்சியாளர்களும் இது பெரிய அழிவிற்கான தொடக்கம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், அந்த திமிங்கலத்தினுடைய வயிற்று பகுதியை உடல் கூராய்வு செய்து பார்க்குறப்ப 80,000 டன் நெகிழி குப்பைகள் அந்த திமிங்கலத்துக்குள்ளே இருந்திருக்கு. அப்போ கடலுக்குள் இருக்கக்கூடிய திமிங்கலத்துக்கே இந்த நிலைமை அப்படின்னா கடல் எந்த அளவுக்கு கழிவாக மாறுது அப்படிங்கிற ஒரு சிந்தனை அங்கே தட்டுப்பட்டது. அதை எடுத்து கொடுக்கறதுக்கு இப்படி ஒரு அடி எனக்கு அமைஞ்சது. உங்களுடைய கழிவிறக்கம் பாராட்டுக்குரியது. வாழ்த்துக்கள். தொடர்ந்து சிறப்பாக பண்ணுங்க. நன்றி. பகைவனுக்கருள்வாய் நன்னெஞ்சே பகைவனுக்கருள்வாய். புகை நடுவினில் தீ இருப்பதை பூமியிற் கண்டோமே நன்னெஞ்சே பூமியிற் கண்டோமே. பகை நடுவினில் அன்புருவான நம் பரமன் வாழ்கின்றான் நன்னெஞ்சே பரமன் வாழ்கின்றான் என்று பாரதி பாடினார். ஏன் இப்படி பாடினார்? எந்த சூழலில் இப்படி பாடினார் என்று கேட்டால், பாரதி சென்னையில் இருக்க, மதராஸில் இருக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது. தமிழகத்தில் அவரை எங்கு பார்த்தாலும் பிரிட்டிஷார் கைது செய்து விடுவார்கள் என்ற நிலையில் அவர் பாண்டிச்சேரியில் பத்திரமாக இருந்த பொழுது அவருடைய நண்பர் ஒருவர் அவரிடம் சொல்லுகிறார், வாப்பா உன்னுடைய அந்த ரத்தம் எல்லாம் நீங்கி விட்டது, இப்போ நீ எங்கு வேண்டுமானாலும் பயணம் செய்யலாம் அப்படின்னு சொல்றார். இதை கேட்ட பாரதி செல்லம்மாளிடம் கூட சொல்லாமல் தன்னுடைய பயணத்தை துவங்கி விடுகிறார். செல்லம்மா கிட்ட கூட சொல்லாம கிளம்பி விட்டான் பாரதி. அப்பொழுது அத வழியில பார்த்த ஒரு வழக்கறிஞர் அவரை நிறுத்தி, இல்ல
அப்படியெல்லாம் எந்த விலக்கும் இன்னும் அமலுக்கு வரவில்லை. நீங்க முதல்ல வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வந்து செல்லம்மா கிட்ட விட்டுட்டு போறார். அடுத்த நாள் அந்த நண்பர், எந்த ஒரு நண்பர் இவருக்கு அந்த தீங்கினை செய்தாரோ அந்த நண்பர் வருகிறார். அப்ப பாரதி பாடிய பாடல் தான் இது. பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே பகைவனுக்கு அருள்வாய் என்று. நம்மளுக்கு இதை கேட்டவுடன் நமக்கு ஒரு சிந்தனை தோன்றலாம். பகைவனுக்கு எப்படி அருள்வது? எல்லோரிடமும் அன்புடன் இருக்க வேணும்னு புரியுது. ஆனால் பகைவன், நமக்கு தீங்கு செய்தவன், பிரிட்டிஷாரிடம் பாரதி மாட்டிக்கணும்னு நினைத்த ஒருவன், அவனுக்கு எப்படி பாரதியால் நன்மை நினைக்க முடியும் என்றால், நம் வள்ளுவரிடமிருந்து சில சொற்களை கடன் வாங்கலாம். அன்புடைமை என்று வள்ளுவர் ஒரு அதிகாரம் படைக்கிறார். அருளுடைமை என்று இன்னொரு அதிகாரம் படைக்கிறார். அன்பும் அருளும் எல்லாம் ஒரே மாதிரி சொல்தானே, இதுக்கு தனித்தனி அதிகாரம்னா அதை வள்ளுவர் எந்த இடத்தில் வைத்திருக்கிறார் என்று பார்க்க வேண்டும். அன்புடைமை இல்லறத்தில் இருக்கிறது, அருளுடைமை துறவரத்தில் இருக்கிறது. அன்பு என் குடும்பத்தின் மீது இருப்பது, என் சுற்றத்தார் மீது இருப்பது, என் நண்பர்கள் மீது இருப்பது. அன்பு எனக்கானது. அன்பில் ஒரு சின்ன சுயநலம் இருக்கிறது. ஆனால் அருள் இருக்கிறதே, அது இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களின் மீதும், இந்த பரம்பொருள் என்று சொல்லப்படும் இறைவனின் மீது நாம் எவ்வளவு பெரிய நேசத்தினை வைக்கிறோமோ அதை எல்லா உயிர்களின் மீதும் ஒருவனால் அதே நேசத்துடன் பழக முடியும் என்றால், அதே அன்புடன் இருக்க முடியும் என்றால், அந்த கணம் அன்பு அருளாக மாறிவிடுகிறது. இந்த உயர்ந்த ஞானத்தை தான் பகைவனுக்கு அருள்வாய் என்ற இந்த தொடர் நமக்கு வெளிக்கொணர்கிறது. இந்த பரம்பொருள் தான் எல்லாமே என்பதை உணர்ந்து விட்டோமே, ஆனால் இறைவன் தான் எனக்குள் இருக்கிறான் என்றால், இறைவன் தான் என் தோழனுக்கு உள் இருக்கிறான் என்றால், என் தாய்க்குள்ளும் தந்தைக்குள்ளும் என்னுடைய நண்பர்களுக்குள்ளும் என்னுடைய சுற்றத்தாருக்குள்ளும் எல்லோரிடத்திலும் இறைவனின் ஒரு துளி தெரிகிறது என்றால், என் பகைவனை படைத்ததும் என் பகைவனுக்கு உள்ளிருப்பதும் அந்த இறைவன் தானே என்பதை நாம் உணர்ந்து விட்டால், எல்லோரும் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் தவறிழைத்து விடுகிறார்கள். ஆனால் அதை உணர்ந்து கொண்டு அவர்களுக்குள் இருக்கும் மனிதத்தை எவன் ஒருவனால் பார்க்க முடிகிறதோ அவன் ஞானி. கம்பர் ராமாயணத்தில் இப்படி எழுதுகிறார். போருக்கு வந்த ராவணன் முதல் நாள் போரிலேயே நிராயுதபாணியாக நிற்கிறான். போர் அவனுடைய படைக்கருவிகள் எல்லாம் நாசமா போயிருச்சு. எல்லாம் நாசமாகின அவன் நிராயுதபாணியாக தனி ஆளாக நிற்கிறான். என்ன வேண்டுமானாலும் செய்திருக்கலாம் ராமன். போர்க்களம்தான், எந்த அறமீறலும் அங்கு நிகழ்ந்திருக்காது. ஆனால் ராமன் சொன்னான், இன்று போய் போர்க்கு நாளை வா என நல்கினன் என்று கம்பன் படைக்கிறான். நல்கினன், இன்னைக்கு போயிட்ட நாளைக்கு வாப்பா என்று இன்னொரு வாய்ப்பை ராமன் ஏன் கொடுத்தான்? பகைவனுக்கு கூட அவனுக்கு மாறுவதற்கு இன்னொரு வாய்ப்பினை கொடுக்க வேண்டும் என்று தமிழ் இலக்கியங்கள் எல்லா காலத்திலும் சொல்லிக் கொடுக்கின்றன. கந்த புராணத்துல முருகன் இறுதியாக சூரபத்மனை அழித்து வேலாகவும் சேவலாகவும் தன்னுடன் வைத்துக் கொள்கிறார். மற்றைய எல்லோருக்கும் கிடைக்காத பெரும் பேறு இறுதியில் அவனுக்கு கிடைக்கிறது என்றால், அன்பு என்ற ஒற்றை குணம் அது அருள் என்ற நிலைக்கு மாற முடியுமே. ஆனால் இந்த உலகம் எத்துணை அமைதி பூங்காவாக திகழும். எல்லா போரும் ஒழிந்து விடும் தானே. காந்தியடிகள் கைது செய்யப்படுகிறார். கைது செய்து ஒரு ஆங்கிலேயன் எட்டி பூட்ஸ் காலால் மிதிக்கிறார். நமக்கு எவ்வளவு கோபம் வந்திருக்கும். அந்த சூழல்ல நான் இருந்திருந்தால் என்ன செய்திருப்பேன்? கோபப்பட்டிருப்போம், வெறுப்பை வளர்த்திருப்போம். ஆனால் காந்தியடிகள் அந்த கால் மிதிப்பட்டதால் ஏற்பட்ட காயத்தில் இருக்கும் அச்சை வைத்து அவனுடைய கால் அளவை தெரிந்து கொண்டு அவனுக்கு ஒரு செருப்பு தைத்து கொடுத்தாராம், அவனுக்கு ஒரு காலணி தைத்து கொடுத்தாராம். அந்த சிறைவாசம் முழுவதுமாக அவனுக்கு காலணி செய்வதில் செலவிட்டார் காந்தியடிகள் என்றால், சிலருக்கு இது முட்டாள்தனமாக கூட தெரியலாம். சிலருக்கு இதில் இருக்கும் ஆழம் புரியாமல் கூட இருக்கலாம். பிழையில்லை. அவர்கள் இன்னும் அந்த நிலையை அடையவில்லை என்பதுதான் பொருள். பகைவர்கள் என்று நாம் நினைப்பவர்களும் கூட மனிதர்கள் தான். அவர்களுக்கும் இந்த உலகத்தில் நமக்கு இருக்கும் எல்லா உரிமங்களும் உண்டு.
நாம் பகையை கருத்துகளிடம் கொண்டு மனிதர்களிடம் எப்பொழுதும் அன்போடு இருப்போம் என்று உணர்ந்தால் அந்த இடத்தில் அன்பு அருளாக மாறுகிறது. என் குழந்தை கீழே விழும் பொழுது எனக்கு எப்படி துடிக்கிறதோ, எப்படி பதறுகிறதோ, அதே பதறல், அதே உணர்ச்சி வேகம் எந்த குழந்தை கீழே விழுந்தாலும் ஏற்படுமானால் அந்த இடத்தில் நம் அன்பு அருளாகிறது. அந்த இடத்தில், அந்த கணத்தில் பகைவனிடமும் கூட அன்பு கொள்ளும் உச்சபட்ச ஞானத்தை நாம் பெற்று விடுகிறோம். நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், அப்ப உனக்கு அந்த ஞானம் வந்துருச்சா? இல்லை. ஆனால் நாம் எல்லோரும் அந்த பாதையில் பயணம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை ஏனும் கொண்டிருக்க வேண்டும். நம்மால் அப்படி வாழ முடியாமல் இருக்கலாம், ஆனால் அதுதான் சரியான சீரிய நெறி என்பதை உள்ளத்தின் ஆழத்தில் உறைய பதிவு செய்யோமேயானால், நம் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கும் நினைவு அடுக்குகளில் அந்த ஒரு பதிவை பதிவிட்டு விட்டோமேயானால், என்றேனும் ஒரு நாள் நாமும் அந்த அருட்பாதையில் நடந்து ஞானிகளைப் போல் உயர்வோம். அதனால் பகைவனிடமும் அன்பு கொள்வோம், பகைவருக்கும் அருள்வோம். நன்றி, வணக்கம். ஹர்ஷிதா, ரொம்ப 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 அருமை. நன்றிங்க. எனக்கு கிட்டத்தட்ட பேசுறதுக்கு நீங்கள் வாய்ப்பே கொடுக்கல. நீங்களே எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்க. அந்த விதத்தில் ரொம்ப முழுமையான ஒரு செம்மையான ஒரு சொற்பொழிவு இந்த குறுகிய நேரத்தில் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இந்த பகைவனுக்கு அருள்வாய் அப்படிங்கிறது பாரதியாருடைய அரிய மந்திர வாசகங்களில் ஒன்று. அதை நீங்கள் வெறும்ன அந்த வரிக்கான விளக்கம் மட்டும் சொல்லாமல் எந்த சூழலில் அந்த பாடல் பிறந்தது என்கின்ற அந்த அரிய செய்தியையும் மக்களுக்கு சொல்லியிருக்கீங்க. அதுவும் மிகவும் பாராட்டுக்குரியது. இந்த பின்னணி இருக்கு இல்லையா, இந்த முழு கதையையுமே என்னுடைய பாரதி கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் நான் விரிவாக சொல்லியிருக்கேன். பாரதியார் அந்த மாதிரியான ஒரு மனிதர் தான். அவருக்கு இயல்பாகவே அவருக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த அருள் இருந்ததுனால, அதே போல் நீங்கள் அந்த அன்பு அருள் இரண்டுக்குமான வேறுபாடு சொன்னீங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. அவர் இயல்பாகவே அந்த மாதிரி மன்னிக்கக்கூடிய ஒரு மனிதர், எப்பேற்பட்ட கூடிய பகைவராக இருந்தாலும். ஆனால் நிஜத்தில் என்ன நடந்தது அப்படின்னா, அவர் அந்த மாதிரி மன்னிச்சிட்டாரு. உடனே தன்னை காட்டி கொடுக்கணும்னு நினச்ச அந்த உளவாளியை மன்னிச்சிட்டாரு. ஆனால் செல்லம்மாவுக்கு இது பிடிக்கல. எப்படி இவரால் இப்படி மன்னிக்க முடியுது, எப்படி இவரால் இப்படி நடந்துக்க முடியுதுன்னு அவங்களுக்கு பயங்கர கோபம். அப்போ செல்லம்மாவை பார்த்து பாடின பாடல் தான் இது. நீங்கள் சொன்ன இந்த பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே. அப்புறம் நீங்கள் அதை புரிந்து கொண்ட விதம், எல்லோரையும் இறைவன் படைத்தான் அப்படின்னா, அதாவது எல்லாருக்குள்ளும் அந்த படைப்பின் மூலம் இருக்கு அப்படின்னு சொன்னா, பகைவனுக்குள்ளும் அதே இறை சக்தி தானே மூலம், அங்கேயும் அதுதானே இருக்கணும். அவன் வெளிப்புறத்தில் பார்க்கும் பொழுது ஒரு திருடனா இருக்கலாம், அல்லது ஒரு கொலையாளியா இருக்கலாம். அது வெளிப்புற தோற்றம். ஆங்கிலத்தில் பெரிஃபரின்னு சொல்லுவாங்க. அது வெளியில இருப்பது. கோர் அப்படிங்கிறது உள்ள இருக்கிறது. அது எல்லோருக்கும் ஒன்று தான். அதன் மேலே ஏகப்பட்ட தூசு படிஞ்சிருக்கலாம், ஏகப்பட்ட அழுக்குகள் இருக்கலாம், ஒட்டடைகள் இருக்கலாம், அல்லது உங்களுக்கு உங்கள் கருத்துக்களோடு முரண்படுகின்ற ஒருத்தராக இருக்கலாம். அதெல்லாம் வெளிப்புற தோற்றம். ஆனால் உள்ளுக்குள்ள மனிதர்களுக்குன்னு மட்டும் இல்லை, எல்லா ஜீவராசிகள் இடத்திலும் அந்த கோர், அந்த உள்ளே இருப்பது அந்த ஒரே இதே சக்தி தான், ஒரே பரம்பொருள் தான். அதனால் அதை நீங்கள் ரொம்ப அழகாக எல்லோருக்கும் எளிமையாக புரியும்படி சொன்னீங்க. இந்த வாசகத்தை தேர்ந்தெடுத்து நிறைய செய்திகளை நீங்கள் நேயர்களுக்கு சொன்னீங்க. உணர்வுபூர்வமாக வாழ்த்துக்கள். நன்றிங்கய்யா. தங்களுடைய சொந்த அனுபவங்களிலிருந்து, தாங்கள் படித்த நூல்களிலிருந்து 6 பேச்சாளர்களும் இந்த நம் வாழ்வை மாற்றக்கூடிய ஒற்றை வரி அப்படிங்கிற சுற்றை ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்க சுட்டிக்காட்டிய வரி, அவர்கள் சொல்லி சென்ற விஷயங்கள், நமக்காக விட்டு சென்ற படிப்பினைகள், இவை எல்லாமே நேயர்களாகிய உங்களுக்கு ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்னு நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். இதே போல ஒரு பெரும் தாக்கத்தையும் ஒரு நல்ல மாற்றத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய இன்னும் ஒரு சுவாரஸ்யமான சுற்றோட நாங்கள் மீண்டும் இந்த தமிழ்த்தேர் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்க போகிறோம். கொஞ்சம் அது வரைக்கும் காத்திருங்கள்.